இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. அசோகா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு 1 டம்ளர், அதாவது 1 கப் எடுத்துங்க. சர்க்கரை வந்து 1 கப் பாசிப்பருப்புனா 1.5 கப் சர்க்கரை எடுத்துங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து 2 மாவு தேவைங்க. அரிசி மாவும் மைதா மாவும் சேர்த்து 1/2 டம்ளர் எடுத்துங்க. அரிசி மாவும் மைதா மாவும் சேர்த்து 1/2 டம்ளரு. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறோம், 1 டீஸ்பூன் எடுத்துங்க. முந்திரி தேவைக்கேற்ப. நெய் வந்து ஒரு 100 கிராம் தேவைப்படுங்க, எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த அசோகா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அசோகாவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து இதை ஒரு கிண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. இல்லை குக்கரில் வச்சு தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சுருங்க. பாசிப்பருப்பு வெந்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அசோகாவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோங்க. நம்ம வந்து அசோகாவுக்கு மாவை வறுக்க போகிறோங்க. அதுக்கு நெய் விட்டுங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு இதில் அரிசி மாவும் மைதா மாவும் நம்ம 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து வறுக்க போகிறோம். அதனால் குறைச்சி வச்சுங்க. இது எதுக்காக நம்ம வறுக்கிறோம்னா, அதில் போடும்போது கட்டி கட்டாமல் அது வந்து நல்லா வரத்துக்காக தாங்க வறுக்கிறோம். நல்லா வாசனமாகவும் இருக்குங்க. அரிசி மாவையும் மைதாவையும் வறுக்கும் போது வாசனமாகவும் இருக்கும். ஸோ இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு எடுத்து வச்சு இப்போ அதுலேயே அதே வடை சட்டியில் நெய்யை விட்டுங்க. 1 ஸ்பூனு முந்திரி பருப்பு அதில் வறுத்துக்கணுங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பு வேகங்காட்டி இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு அசோகா ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வந்து நாங்கள் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேணாலும் முழுசாக வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அசோகாவுக்கு பாசிப்பருப்பை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா தெரியாத அளவுக்கு பருப்பு நல்லா இது தண்ணியோட கரைஞ்சிடணுங்க. அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கணும். அந்த ஹீட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாவு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு ஃபஸ்ட்டு கிண்டியை வச்சுருவோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம அடுப்பில் போட்டுட்டு கிண்டோம்னா கட்டிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு இந்த மாவையும் ஒன்றா நம்ம கலந்து வச்சுக்குவோங்க. நம்ம அடுப்பை பற்ற வைக்கல, இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். நம்ம இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த பருப்பும் இந்த மாவும் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு ஒன்றா கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. நான் இதை இப்போ பாருங்கள், இந்த மாவு பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்க வேண்டியதுதாங்க. இது கிளறினீங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு வந்து இலகி வருங்க. நல்லா இலகி வருது பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம கட்டியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சர்க்கரையை நல்லா இலகி இருக்கும் போதே நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கிண்டிக்குங்க. நம்ம பொடி பண்ணாமல் முழு சர்க்கரையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கரைஞ்சி அது இது மாதிரி வரத்துக்குள்ளார நல்லா ஒன்றா சேர்த்து கிண்டிடணுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரையும் மாவு பருப்பு எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் வருது இல்லைங்களா. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம 100 கிராம் நெய் சொன்னோம் இல்லைங்களா, அது தாளிக்கிறது மாவு வறுக்கிறது போக மீதி இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா வேக வைக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு எப்போ அடி பிடிக்குது உங்களுக்கு தோணுதோ அப்போ கொஞ்சம் நெய் விட்டு அது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த நெய் அது உள்ளுக்கு இழுத்து திரும்பி அது வெளியில் விடுங்க. நம்ம இதில் இப்போ கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. பொதுவாக நம்ம இனிப்புனாவே இந்த மாதிரி கலரில் தான் நம்ம இருக்கோம். அதனால் மஞ்சள் கலர் இதில் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா பாசிப்பருப்பு நம்ம போட்டிருக்கனால அந்த கலரில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சிகப்பு கேசரி கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க.
அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை நல்லா கலரிட்டு இருந்தால் நம்ம அசோகா வந்து ரெடி ஆகிடுங்க.